அண்ணா அண்ணா ஏன்னா இதுல நிறைய தலைவர்களோடு இருக்கிறாங்கன்னா அரசியல் கேள்விகளை தவிர்க்கிறாங்கன்னா நம்ம பேசுவோம். பழனி இருக்கு, நாளை கோயம்புத்தூர்ல பேசுவாங்கன்னா ஒரே பதில் என்னன்னா, மாநில அரசை பொறுத்தவரை ஈடு கொடுத்து அவர்களும் நல்ல ஒரு காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும், அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சலுகையை முழுமையாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் நிச்சயமா அது கரண்ட் ரேட்ல இருந்து, டாக்ஸேஷன்ல இருந்து, சலுகைகள்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும். மாநில அரசும் இணைந்து பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் அப்படின்னு நம்ம சொன்னோங்கன்னா, அன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட், ஒரு நிட்டட் நாம அனுப்புறோம், இங்கிருந்து நாம் ஒரு பொருள் அனுப்புறோம், ஒரு டெக்ஸ்டைல் பொருள் அனுப்புறோம்னா அது திருப்பூர்ல இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போறதில்லை, பல்லடத்தில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போறதில்லை. இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் எல்லாமே முழு இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் பயன்பட போறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மக்க நெய்யணும், ஒரு பக்கம் நூல் வரும் பொழுது அதை ஸ்பின் பண்ணணும், அதுல இருந்து யான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இல்ல முழுமையாக, ஏன்னா உங்களுக்கு ஒரு தண்ணி வரும் பொழுது மொத்தமா எல்லாத்தையும் உயர்த்துவது போல இந்த பகுதி முழுவதுமே உயர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்பது வரி விதிப்பிலிருந்து, எலக்ட்ரிசிட்டி சார்ஜில் இருந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால மெயினா அந்த பெசிமிசம், இந்த ஓராண்டு காலமாக பெசிமிசம், ஒரு பயம், அடுத்த கட்டம் செல்வோமா என்கின்ற ஒரு தடுமாற்றம், அதெல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில், குறிப்பாக ஜனவரி 27ஆம் தேதி இந்தியா யூரோப்பியன் யூனியன் டீல், பிப்ரவரி 7ஆம் தேதி அமெரிக்காவோடு நாம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த ரெண்டும் சேர்ந்து நிச்சயமா ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்திருக்கு. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய முரளிதர் மகோல் அவர்கள், மத்திய இணையமைச்சர் கோஆபரேட்டிவ் செக்டார், அவங்க முன்தினம் உங்களை சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அடுத்த 2 மாத காலம் தமிழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ்க்கு சிறப்பு கவனம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, திரு அமித்ஷாஜி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பையும் கூட பல்லடம் இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்களை மிக விரைவில் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போவதாக நேற்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பிரச்சனை இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா களைவோம். அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அக்ரிமெண்ட். திருப்பூருக்கு அந்த திறமை இருக்கு. பீனிக்ஸ் பறவையை போல ஒரு வறட்சியாக இருந்த ஒரு பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக 1984 பிறகு 40 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள். அது இன்னும் வேகமாக, இன்னும் விரைவாக மாற்றுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன். உலகத்தினுடைய 10 வேகமாக வளரக்கூடிய நகரத்தில் திருப்பூர் 6வது இடத்துல இருக்கு. சாதாரண வேலை இல்லைங்க. இப்ப இருந்து 2035 வரைக்கும் ஒரு வருஷமும் 8.36% வளர்ச்சி இருக்கு, குரோத். அதை நீங்க கம்பவுண்ட் பண்ணி பாருங்க. ஆனால் இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு காத்திருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்துவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டாரிஃப் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்ல டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்டைல்னா நம்ம தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அந்தந்த கேட்டகரியில் 55% 80% ப்ரொடக்ஷன் நாம தான் பண்றோம். அது டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அப்பேரல். இன்னைக்கு இவ்வளவு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க, அது பெரிய விஷயம். அதே போல ஐரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க, பெரிய விஷயம். மித்ரா பார்க்கை பொறுத்தவரை நாம் தமிழகத்திற்கு என்று சொன்னோம். ஆனால் திமுக அரசு அவங்க டிசைட் பண்ணாங்க அதை எங்க கொண்டு போகணும். சில பேர் சேலம் பக்கத்தில் வேணும்னு கேட்டாங்க, சில பேர் பல்லடத்துக்கே வேணும்னு கேட்டாங்க. அதை தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் விருதுநகர் கொண்டு போகணும் முயற்சி பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் ஓரவஞ்சனையாக யாருக்கும் செயல்படல. இன்னும் திருப்பூர் அடுத்த கட்டம் செல்லணும், இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்றுதான் மத்திய அரசு விரும்புறாங்க. காரணம், டெக்ஸ்டைல் துறை மட்டும்தான் இந்தியாவில் மிக அதிகமான டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். நம்ம என்னதான் பேசினாலும் கூட
டெக்ஸ்டைல் செக்டர்ல கொடுக்கக்கூடிய டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வேற எந்த துறையும் மேட்ச் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங். அது டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கொடுக்க முடியும். அதனால தான் டெக்ஸ்டைலுக்கு இந்த சிறப்பு கவனம். வெறும் 5% தான் ஐரோப்பிய யூனியன் மார்க்கெட். அது 10%, 20%, 30% வருகின்ற காலத்தில் மாறும் பொழுது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் என்பதை மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அண்ணா, இன்னைக்கு இந்த அமெரிக்காவோட இந்த 18% டாரிஃப் டீல் சொன்னதுல சில்க்கு வந்து 0%. அந்த 18% டாரிஃப் டீல் இருக்கக்கூடியதுல சில்க்கு வந்து 0%. அது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. ஆனால் குறிப்பாக சில்க்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இந்த பகுதியை பொறுத்தவரை. அதற்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கிறோம். குறிப்பா முரளிதர் முகுல் அவங்க வந்ததே கோஆபரேட்டிவ்ஸை பலப்படுத்தாம அடுத்த கட்டம் நாம் செல்ல முடியாது என்கின்ற நோக்கம். அதனால் அவங்க ஒரு நாள் சுற்றுப்பயணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோஆபரேட்டிவ் செக்டரோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜியோடு ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்த போறாங்க. ஏன்னா அவர் தான் கோஆபரேட்டிவ் துறையினுடைய அமைச்சர். அதனால் நியாயமான கேள்விங்கன்னா இதற்கான ஒரு ஜவுளி பூங்காவை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அங்க போயிருச்சு. இன்னைக்கு வந்து விருதுநகர்ல இருக்கு, 6ல் 1 அங்க போயிருக்கு. 5 டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்த கட்டம் இந்த பகுதியை மையப்படுத்தி ஒரு ஜவுளி பூங்காவை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். குறிப்பா 2020 ஸ்டாப் ஆயிருக்கக்கூடிய அந்த சப்சிடி பேஸ்ட் எஸ்டிபி அதையும் திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். அடுத்து அடிப்படை கட்டமைப்பை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு. இங்க உற்பத்தி ஆகக்கூடிய கூட்ஸை எப்படி வெளியே கொண்டு போறது அப்படிங்கிற சேலஞ்ச் அவங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலும் அது கப்பல் மூலமா தான் போக முடியும். இன்னைக்கு அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கொழும்புல தான் இந்த பகுதியினுடைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கேரளாவுடைய விலிஞ்சம்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த பகுதி இந்த ஏசியா ரீஜனுடைய மிகப்பெரிய போர்ட் அது இன்னைக்கு நம்முடைய திருப்பூர் நேரடியா ஓபன் ஆகுது. யூரோப், அமெரிக்கா நேரடியா கப்பல் மூலமா கொண்டு போலாம். அதே நேரத்தில் நம்முடைய துறைமுகம் வசதி தூத்துக்குடியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், 2 துறைமுகத்தையும் கூட அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஒரு பக்கம் வாய்ப்பு மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை எப்படி வேகமா சந்தைப்படுத்துதல், எப்படி வேகமா சந்தைக்கு கொண்டு போவீங்க. அந்த விலிஞ்சம் போர்ட் கேரளா ஓபனிங், அப்கிரேடேஷன் ஆஃப் தூத்துக்குடி சென்னை, அதுவும் கூட பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். அண்ணா, அது ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் growth பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நல்ல குவாலிட்டியான என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்கணும். ஏன் பங்களாதேஷ் நம்ம இவ்வளவு சொன்னாலும் கூட அது ஒரு ஸ்வெட் ஷாப் மாதிரி அடிமாட்டு ரேட்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கசக்கி பிழிஞ்சு பங்களாதேஷ் வேலை வாங்குறாங்க. ஆனா திருப்பூரை பொறுத்தவரை அப்படி இல்லை. முதலாளிகளும் வளர்கின்றார்கள், தொழிலாளர்களும் வளர்கின்றார்கள். அது திருப்பூருடைய ஒரு யூனிக் மார்க்கெட் எக்கானமி. அது இன்னைக்கு பங்களாதேஷ் பாருங்க, 80% பங்களாதேஷ பாருங்க. அவங்க எக்ஸ்போர்ட்ங்கிறது 80% டெக்ஸ்டைல். ஆனா ஜிடிபியில் அது 10% மட்டும்தான். ஆனா இங்க நமக்கு நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற காலத்தில் தொழிலாளர் நலனும் முன்னிலைப்படுத்தி அவங்க மேல போவாங்க. அதே நேரத்தில் இன்டகிரேட்டட் ஹாஸ்டல் வசதி, தங்குவதற்கான வசதி. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு வடமாநில தொழிலாளர்கள் வேணும், இன்னொரு பக்கம் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். தமிழகத்தில் ரெண்டுமே முக்கியம். நமக்கு வடமாநில தொழிலாளரே வேண்டாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பேசுவதை தவிர்த்து இன்னைக்கு அடுத்த 3 வருஷத்துல நாம் இன்னைக்கு 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு இங்கு உருவாக்குவோம் சொல்ற 10 லட்சத்திலிருந்து 15 லட்சமா மாறும் பொழுது அதுல வடமாநில தொழிலாளர்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் இன்னைக்கு நாம தொழிலாளர்களுக்கு தேவையான ஹாஸ்டல் அது மானியத்தோட யூனியன் கவர்மெண்ட் அவங்க ஒரு டிராஃப்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தொழிலாளர்கள் தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதி, அதற்கு மத்திய அரசினுடைய சப்சிடி, அதுக்கான டிராஃப்ட் பேப்பரை
மத்திய அரசு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கூட நண்பர் கேட்ட கேள்வி இன்னைக்கு ப்ராசஸ்ல இருக்கு. நிறைய ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்க்கு மானியம் கொடுக்கறாங்க. புதிய புதிய டெக்ஸ்டைல் ரக மிஷனுக்கு மானியம் கொடுக்கறாங்க. அதுவும் கூட ஒரு நல்ல விஷயம். உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய பியூஷ் கோயல்ஜி அவர் அலுவலகத்திலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில திருப்பூர்னுடைய தொழில் சங்கத்தினுடைய தலைவர்களை புதுடெல்லியில பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு சந்திக்க இருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில இந்த மீட்டிங் நடக்குது. இந்த ட்ரேட் டீலை பத்தி ஃபீட்பேக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், முயற்சி எடுக்கிறோம்னு. இப்பவே பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு டெல்லியில சந்திக்க இருக்கிறாங்க. அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த யூனியன் பட்ஜெட் இந்த ஆண்டு 2026-27க்கான யூனியன் பட்ஜெட்ல 5 யூனிவர்சிட்டி ஸ்கில்லிங் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நிச்சயமாக 1 தமிழகத்திற்கு வரணும்னு நாங்க முயற்சி பண்ணுவோம். அந்த 1ம் கொங்கு பகுதிக்கு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். காரணம், இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் மாடல்னு சொல்றாங்க. நாங்க 6-5ன்னு சொல்லுவோம். ஒரு மாநிலமும் கம்பீட் பண்ணி அதை வாங்கிக்கங்க அப்படின்னு. அதனால தமிழ்நாடு அரசு அது உடனடியாக மத்திய அரசோடு பேசி அந்த 5 ஸ்கில் யூனிவர்சிட்டியில 1 தமிழ்நாட்டுக்கு, அந்த 1ம் கொங்கு பகுதி கொண்டு வரணும். காரணம், இங்கே வேலை வாய்ப்பு அதிகம், நிறைய பேருக்கு நம்ம ஸ்கில்லிங் இன்னும் அதிகப்படுத்தணும். அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏகே பார்ட்டிஸ் ஓபன் பண்ணி அதை கையில் வச்சு தேவையான டேட்டா இருக்கு. அண்ணா கேளுங்க, அண்ணா கேள்வி. அண்ணே, நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய எரிபொருள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் உலக நாடுகள்ல எங்க காம்படிட்டிவா இருக்கோ அங்க இந்தியா வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் மத்திய அரசுடைய அதிகாரப்பூர்வமான பதில். ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கேள்வியை கேட்ட பொழுது, ட்ரேடு என்னுடைய இலாக்கா, நான் பதில் சொல்லிட்டேன், அதை வெளியுறவுத்துறை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம், வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்க போறோமா அப்படிங்கிற கேள்விக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகள்ல எங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிபொருள் காம்படிட்டிவா இருக்கோ அங்க இந்தியா போய் நம்ம வாங்குவோம். நம்முடைய சோவரினிட்டி, அதாவது நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை என்பது எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா இந்த டீல்ல உங்களுக்கே தெரியும், எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. காம்படிட்டிவ் வியட்நாம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் 19, கம்போடியா 20, சைனா 35%, இந்தியாவை பொறுத்தவரை 18%. அதுல மிக முக்கியமானது, எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடைய விவசாய பொருளை உள்ள விட்டுட்டாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய விவசாய பொருளையும் உள்ள விடாம இந்த டீலை கொண்டு வந்திருக்கோம். எப்பொழுதுமே திராட்சை புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்க்கட்சி நண்பர்கள். ஏன்னா அவங்க 2013 வரைக்கும், 2009 இருந்து 13 வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஐரோப்பிய யூனியனோட அவங்களால டீல் பண்ண முடியல. இன்னைக்கு நாம் இந்த சாதனையை செய்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லோருமே அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அதையும் மத்திய அரசு எந்த இடத்துல மறுக்கணுமோ மறுத்திருக்கிறாங்க. தலைவர் கொஞ்சம் சத்தமா கேளுங்க சார். ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலயுமே பட்ஜெட்டை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூர்ல முரளிதர் மகோல் அவங்க கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கோங்கிறது நம்ம பட்டியல் போட்டிருக்கோம். ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில ஹை ஸ்பீட் ட்ரெயின் நம்ம பேசியிருக்கோம். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம்.
இந்த ஆண்டு மொத்தமா எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 10,000 கோடி ரூபாய் பார்மசூட்டிகளுக்கு ஒதுக்கி இருக்கோம். 6 பெரிய பார்க் வருது. எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லி இருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்ல பயன்படுத்தி இருக்கிறோம். மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நாம பயன்படுத்திக்க போறோம். அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூர்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல, சொல்லட்டும், பதில் சொல்றோம். இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை நேத்து பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்திருக்காங்க. உங்க தொலைக்காட்சியில கூட அதை நீங்க ஒளிபரப்புனீங்க. அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கன்னா, நாம் என்ன பிப்ரவரியில தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும்பொழுது தேர்தலை பத்தி பேசுவாங்கண்ணா. ஆனா கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க RSS பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான். அது சங்கத்திலிருந்து, RSS இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து. இன்னைக்கு இதே பாத்தீங்கன்னா கேரளால அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்ல. அது புதிதில்லை. அதனால பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்ல நடத்துறீங்க. இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அந்த பொறுப்பு காலியா இருக்கு. ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்கு அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல. காரணம், இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க. அது சங்கம் தான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா 100 ஆண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே, நிறைய வேலைகள் இருக்கு. அதனால கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில கமலாலயத்தை சந்தித்து விட்டு வந்தோம். மிகச் சிறப்பாக பணியாற்றியதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக், அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. என்ன கருத்து பண்ணேன்? அமெரிக்காட்ட போய் ஒப்பந்தமானே பண்றோம் இல்ல, கருத்து வேற வருது. அவங்க வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். ஆனா இல்லைங்க ஆனா எய்ம்ஸ் உங்களுக்கு மிக தீவிரமா சொல்லிட்டோம்னா எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தா அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே? இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார், அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே, ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ
எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. அதனால எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்றது எழுதுங்கண்ணா. ஆனா மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பவர்ஸ் இல்ல, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்ல, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸ பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்க ஏத்துக்கிறோம். எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டும் மைக் எடுத்து பேசுறவரு, மேடையின் மீது பேசுறவரு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சரா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு ராணுவத்தை பொறுத்தவரை சூப்பர் அனுவேஷன், ஒரு பணியில சேர்ந்து சூப்பர் அனுவேஷன் ஆயிருக்கிறவங்க அதன் பிறகு டாக்ஸ் கட்டுறாங்க, வருமான வரி கட்டுறாங்க. இன்னைக்கு ராணுவத்தில் சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ பண்றது, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலிருந்து வெளியே வந்துடுறது. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு இன்னைக்கு வருமான வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆனா இன்ஜுரி ஆகி ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது, அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை. அதனால இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மத்திய அரசுடைய கவனத்துக்கு போயிருக்கு. மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்கு, அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல இல்ல ஆனா என்டிஏவுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாகிக் கொண்டிருக்கிறது, விரிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் பொதுப்படையா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கன்னா, நான் மைக்கில் பேசின கருத்துக்கு பதில் சொல்றேங்கன்னா, பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கன்னா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க, எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறோம், நாங்க பேசுறோம். நேரம் இங்கிருந்து பழனி போய் பழனியில மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்யறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலன்னா எல்லா கேள்விக்கும் இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அண்ணா, நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பாக்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஏதாச்சும் கேட்கிறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்க எங்க நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தல. ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம் சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக
பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படி ஒண்ணா ஆத்துறது? அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கு சொல்றோம். எய்தர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குங்க. நன்றிங்க.